ஸோ இந்த ஸ்டோன் பெயின் வந்து நம்ம ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ரொம்ப சிவியரான பெயினாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் வர்றதுக்கு வந்து மெயினாக ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டோன் அப்படின்னா மெயினாக கால்சியம் ஆக்சலேட்னு சொல்லுவாங்க, கால்சியம் பாஸ்பேட், ஸ்ட்ரூவைட், அப்புறம் யூரிக் ஆசிட் ஸ்டோன். இந்த 4லையுமே வந்து ரொம்ப ரொம்ப காமனானது வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகம். ஸோ அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா வந்து ஆக்சலேட் அதிகமாக உள்ளது, அதாவது வந்து ஒரு உப்பு, அது கால்சியமும் ஆக்சலேட்டும் பைண்ட் ஆகி ஒரு கிறிஸ்டல் ஆகி ஒரு ஸ்டோன் மாதிரி தான் நம்ம யூரின் போகிற பாதையை அடைக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த பெயின் வரும். ஸோ அதிக ஆக்சலேட் வந்து எந்தெந்த ஃபுட்டில் இருக்கும் அப்படின்னா கீரை, பீட்ரூட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முருங்கைக்காய், பழங்களில் வந்து அத்திப்பழம், கேஷ்யூவு, பாதாம், அப்புறம் சாக்லேட்ஸில் நிறையா இருக்கும், டீயில் இருக்கும், அது மாதிரி பாலிஷ் பண்ணாத வீட், இதில் எல்லாமே ஹை ஆக்சலேட் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸ்டோனா அப்படின்னா வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது. ஸோ அந்த உப்பு வந்து போய் படிஞ்சு கிறிஸ்டல் ஆக விடாமல் எல்லாமே வாஷ் ஆயிரும். அடுத்த செகண்ட் வந்து ஆக்சலேட் அதிகமாக உள்ள ஃபுட்டு, நான் இப்போ லிஸ்ட் பண்ண ஃபுட்டை வந்து கம்மியாக எடுத்துக்கிறது. அடுத்து 3வது, நம்ம ஆக்சலேட் ஃபுட் எடுத்தால் கூட சேர்த்து வந்து நம்ம கால்சியம் இருக்கிற மாதிரி ஃபுட்டு, ஒரு தயிரோ பாலோ சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆக்சலேட்டோட கால்சியம் மிக்ஸ் ஆகி குடல்லையே வந்து அது வெளியில் போயிடும். ஆக்சலேட் வந்து ரத்தத்தில் போயோ கிட்னியில் படிகிறதோ வராது. சோடியம் அதிகமாக இருக்கிற ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஊறுகாய், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி சிட்ரேட் அதிகமாக உள்ளது லைக் லெமன், ஆரஞ்சஸ், இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியமும் சிட்ரேட்டும் சேர்ந்து கால்சியம் சிட்ரேட்டாக மாறி யூரின் வழியாக வெளியில் போயிடும். அண்ட் ஆக்சலேட்டோட பைண்ட் ஆகாது, ஸ்டோன் ஃபார்மேஷனும் கம்மியாகும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.